வணக்கம். மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் எதிராக லட்சோப லட்சம் இந்திய இளைஞர்கள் ஒரு இடத்தில் குழுமி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். உலக ஊடகங்களின் தலைப்புச் செய்தியாக மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவில் இளைஞர்கள், அதேபோன்று மாணவர்களுடைய கல்வி எப்படி தரம் கெட்டு போயிருக்கிறது, இளைஞர்கள் எந்த அளவிற்கு கொதிநிலையில் இருக்கிறார்கள் என்பதை இன்றைய தினம் உலகம் நேரடியாக பார்த்தது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பித்து 5 நாட்களிலேயே 2 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் அந்த இயக்கத்தை பின்பற்றத் தொடங்கினார்கள். அந்த இயக்கத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அபிஜித் டிப்கே, நான் இந்தியாவிற்கு வரவிருக்கிறேன், மோடியினுடைய தர்மேந்திர பிரதானுடைய கல்வியில் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடிகளுக்கு எதிராக ஒரு நீண்ட போராட்டத்தை முன்னெடுக்க நான் இதோ வருகிறேன் என்று அவர் சொன்னார். அவர் சொன்னதும் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் வழக்கம் போல என்ன நினைத்திருப்பார்கள் என்றால், சமூக ஊடகங்களில் 2 கோடி பேர் ஆதரிக்கிறாங்க, ஆனால் இதெல்லாம் கூட்டமாக திரளுமா அப்படிங்கிறது மோடி அமித்ஷாவினுடைய கணக்காக இருந்தது. ஆனால் இன்றைக்கு காலையில் அபிஜித் டிப்கே டெல்லியில் அமெரிக்காவிலிருந்து விமானம் மூலமாக வந்து இறங்குகிறார். வெளியே பார்த்தா அவ்வளோ பெரிய கூட்டமெல்லாம் கிடையாது, ஏராளமான பத்திரிகையாளர்கள் தான் இருந்தார்கள். அபிஜித் டிப்கே வெளியே வரார். வரும்போது தேசிய பதாகையும் டாக்டர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டமும் தாங்கிய புத்தகத்தை பிடித்து கொண்டு வெளியே வருகிறார். வந்ததுமே இந்த செய்தி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகிறது. 1000 பேர், 2000 பேர், 3000 பேர், அது லட்சங்களை தொடுகிறது. ஒரு இடத்தில் மக்கள், குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இளைஞர்கள் மோடிக்கு எதிராக, பாஜகவிற்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்னுடைய கல்விக் கொள்கைகளுக்கு எதிராக, அவர்கள் கல்வி நிறுவனங்களில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரும் மோசடிகளுக்கு எதிராக ஒவ்வொரு இளைஞரும் களத்தில் வந்த காட்சி இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ஒன்று சொல்கிறேங்க, மோடியால், ஆர்எஸ்எஸ்ஸால், அவர்களுடைய கல்விக் கொள்கையால் இந்தியாவில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பிள்ளை பாதிக்கப்பட்டிருப்பான். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த பாதிப்படைந்த இளைஞர்கள் தங்களுடைய இயக்கத்தை இன்றைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் மூலமாக நிவர்த்தி செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த கூட்டம் நடக்கும்போது, நடக்கிற நாளில் நான் இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு சோனம் வாங்சுக் என்று சொல்லக்கூடிய சுற்றுப்புற சூழல் செயல்பாட்டாளர் வந்து முதல்லையே ஆதரவு கொடுத்திருந்தார். பிரகாஷ்ராஜ், நான் அங்கே கண்டிப்பாக இருப்பேன், பாஜகவை யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ, ஆர்எஸ்எஸ்ஸை எவெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களுடன் நான் களத்தில் நிற்பேன் என்று பல வருடங்களாக களத்தில் முன்னணியில் நிற்கக்கூடிய மனிதர் பிரகாஷ்ராஜ். அவர் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார். எஸ்எஃப்ஐ என்று சொல்லக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இளைஞர் அமைப்பு, மாணவர் அமைப்பு, அவர்கள் இந்த இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல குழுமி இருக்கிறார்கள். இப்போது வரக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் முன்வைத்திருந்த மிக முக்கியமான கோரிக்கை என்ன தெரியுமா? யாருமே எந்த கட்சி சார்ந்த அடையாளங்களோடு வராதீர்கள், கொடியெல்லாம் தூக்கிட்டு கையில் வராதிங்க, கைகளில் பூக்களோடு வாருங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதை ஏற்று அங்கே குழுமியிருந்த மாணவர்கள் அனைவரும் பூக்களோடு வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் 18க்கும் 30க்கும் இடைப்பட்டவர்கள். வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொல்லி வடை சுட்டுட்டு வந்தவர் தான் இன்றைக்கு மோடிஜி வந்தவரை இருந்த வேலையும் தூக்கிட்டார். அப்போது இந்த இளைஞர்கள் மிகப்பெரிய கோபாவேசத்தில் இருக்காங்க. சரி, வேலையே கிடைக்கல, இராணுவத்திலேயாவது போய் வேலை செய்யணும்னா அங்கே அக்னிபாத்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அங்கேயும் இளைஞர்களுக்கு தலையில் இடித்து விடுற மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். மொத்தத்தில் கொதி நிலையில் இருக்கிறார்கள். என்ன பண்ணுறதுன்னே யாருக்கும் தெரியல. அந்த நேரத்தில் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற ஒரு இயக்கம் உருவாகிறது. இப்போ நீங்கள் என்னென்னா, மோடியும் அமித்ஷாவுக்கும் நிச்சயமாக பயமாக இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் இந்த கூட்டத்தை எப்படியாவது, இந்த கூட்டத்தை ஒரு வன்முறை களமாக மாற்றுவதற்கு சங்கிகள் துடிப்பார்கள். நமக்கு ஏற்கனவே தெரியும், விவசாயி மக்கள் டெல்லியில் மோடிக்கு எதிராக போராடி கொண்டிருந்த கூட்டத்துக்குள்ளே ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களை உள்ள நுழைச்சாங்க. நம்ம கண்கூடாக பார்த்தோம்.
அதே மாதிரி அவர்கள் நடத்திய குடியரசு தினத்திற்கு நடந்த பேரணி, ரெட் ஃபோர்ட்டில் செங்கோட்டையில் ஒருத்தன் ஏறி கொடியேற்றுறான், நம்முடைய இந்திய கொடி அல்ல, காலிஸ்தானியர்களுடைய கொடி ஏற்றினவன் யார் அப்படின்னு கடைசியில் பார்த்தா அவன் அமித்ஷாவோடு நிற்கக்கூடிய புகை. அப்போது இது மாதிரி மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இந்தியாவில் இளைஞர்கள் கூடுகிறார்கள் என்றால், மக்கள் கூடி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் என்றால், அதற்குள்ளே எப்படியாவது ஒரு கலகத்தை விளைவித்து அந்த எப்படியாவது மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பது தொடர்ந்து சங்கிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். அதனால் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் அப்படி பண்ண முடியாது. ஏன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இளைஞர்கள் கைகளில் எல்லாரும் கையிலையுமே சோஷியல் மீடியாவில் அவங்க ரொம்ப அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. சோஷியல் மீடியா மூலமாக ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவர்கள் தானே, ட்ரோல் மூலமாக ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர்கள் தானே, ரீல்ஸ் மூலமாக ஆட்சி பொறுப்பில் வந்தவர்கள் தானே சங்கபரிவார கும்பல். இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இளைஞர்களும் இளைஞிகளும் ஒன்று சேர்ந்து பாஜக தான் இந்தியாவினுடைய முதல் எதிரி, எங்கள் எதிரி என்கிற முழக்கத்தை முன்வைத்திருப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி இந்தியாவில் என்றைக்கு வீழ்த்தப்படுகிறதோ அன்றைக்கு தான் இந்தியாவிற்கு, இந்திய இளைஞர்களுக்கு, இந்திய மாணவர்களுக்கு விடிவு காலம் என்பது. அதை இன்றைய இளைஞர் சமூகம் உணர்ந்திருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நீங்கள் அவர்கள் கூட்டியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தின் மூலம் அவர்கள் உலகுக்கு தெளிவுபடுத்தியிருப்பது. ஒன்று மட்டும்தான், மோடியால் எதுவும் இனி பேச முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு 2 கோடி பேர் சேர்ந்துட்டாங்கிறத அடுத்த நாளே கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு ஒரு கேம்பெயின் ஒன்று மோடி நடத்துகிறார். நம்ம அதை கண்கூடாக பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக மோடி வடை சுடுறதே இல்லை. ஏன்னா பொய் எத்தனை காலம் தரைக்கும் தான் நிற்கும், எத்தனை காலம் பொய் பேசிகிட்டு இருக்க முடியும். இனி அப்படி பேசினால் இளைஞர்கள் இன்னும் கோபத்துக்குள்ளாவார்கள் அப்படிங்கிறது மோடிக்கு தெரிஞ்சிருக்கு. அது வேற. நீங்கள் ஆர்எஸ்எஸ் மோகன் பாகவத் இன்றைக்கி சரண்டர் ஆகிருக்கிறார். என்ன, விஸ்வகுருவெல்லாம் ஆக முடியாது, எங்களுக்கு அதுக்கான கட்டுமானம் எல்லாம் இங்கே இல்லை, கிடையாது அப்படின்னு சொல்லி மோடியினுடைய ஆட்சி மொத்தத்தில் வேஸ்ட் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார். மொத்தத்தில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்திய அரசினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இயக்கமாக மாறியிருக்கிறது. பாஜக மிகப்பெரிய அளவிலான வீழ்ச்சியை சந்திக்கவிருக்கிறது என்பதுதான் இந்த கூட்டம் உலகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.